கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காணொளியை காண்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்திருக்கின்ற குழந்தை இயேசு பாலன் தன்னுடைய கரங்களினால் உங்களுடைய குடும்பத்தை தொட்டு ஆசீர்வதித்து எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் உங்களை வழிநடத்த ஜெபித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு காலத்திலே 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாசகங்கள், முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 8 - 10 மற்றும் அதிகாரம் 7 இறைவசனங்கள் 54 - 60 வரை. மேலும் நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 17 - 22 வரை உள்ள வாசகங்கள் இன்று நமக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டுள்ளன. பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று திருச்சபை முதல் மறைசாட்சியாகிய புனித ஸ்தேவானுடைய நினைவை கொண்டாடுகிறது. இவரை முடியப்பெறும் என்று கூட அழைப்பார்கள். இவரை பற்றிய ஒரு குறிப்பை நாம் பார்த்தோம் என்றால், ஸ்தேவான் என்றால் மகுடம் என்பது பொருள். இவரே முதல் மறைசாட்சியாக மரணத்தை தழுவினார். திருத்தூதர்கள் தங்களுடைய பணிகளை பகிர்ந்து கொண்டு நிறைவேற்ற 7 நியமித்தனர். அவர்களிலே புனித ஸ்தேவானும் அந்த பணியை செய்கின்றார். இவருடைய போதனையை கேட்ட பல பேர் மனமாற்றம் பெறுகிறார்கள். இறுதியாக இவரை கல்லறிந்து கொள்கின்ற அளவிற்கு செல்கின்றார்கள். இவர் மரணிக்கும் முன்பாக தன்னை துன்பப்படுத்தியவர்களை, காயப்படுத்தியவர்களை மன்னிக்கின்றார். ஆண்டவர் இயேசு எவ்வாறு அந்த சிலுவையில அவருடைய பகைவர்களை மன்னித்தது போல இவரும் தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக மன்னிக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தி வாசகமும் இந்த புனிதரும் நமக்கு சொல்கின்ற ஒரு செய்தி இதுதான். இன்றைய நற்செய்தி பகுதியில் இயேசு தமது பணியை ஆற்ற வரும் சீடர்களுக்கு நிகழவிருப்பதை குறித்து கற்பிக்கின்றார். அருமையாக சொல்வார்கள், மறைசாட்சிகளுடைய இரத்தம்தான் கிறிஸ்தவத்தின் திருச்சபையின் வித்தாக உரமாக இருக்கிறது. அது உண்மைதான். அவர்கள் இரத்தம் சிந்தி இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவித்தார். அதனை இந்த உலகமெல்லாம் எடுத்து சென்றவர்கள் அவருடைய திருத்தூதர்கள், சீடர்கள். அதிலும் மிக சிறப்பாக இரத்தம் சிந்தி இந்த நற்செய்தியை பரப்பியவர்கள் மறைசாட்சியர். பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடினோம். இன்று மறைசாட்சி புனித ஸ்தேவானுடைய மறைசாட்சியத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். நேற்று பிறப்பு, இன்று ஒரு இறப்பை நினைவு கூறுகின்றோம். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் எங்கே பிறப்போம் என்று தெரியாது. இறப்பு நாள் கூட திருடனை போல தெரியாமல் தான் வருகின்றது. ஆனால் இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட காலத்தை நம்மால் முடிவு செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்யலாம். அந்த ஒரு வாழ்க்கையிலும் நாம் அற்புதமான ஆண்டவர் இயேசுவினுடைய பிள்ளையாக, ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவளாக, ஒரு பேறு பெற்ற பாக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது நமக்கு பரிசாக, கொடையாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கின்றோம்? இன்றைய நற்செய்தியும் அதுதான் சொல்கிறது. திருத்தூதர்களிடம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், திருமுழுக்கு பெற்ற நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். துன்பங்கள் வருகின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அதைத்தான் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். சில நேரங்களிலே இன்று செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் புனித அந்தோணியார் பல்வேறு விதமான புதுமைகளை செய்கிறார்கள், பரிந்து பேசுகிறார்கள். நிறைய புதுமைகளை நீங்களும் நானும் என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்திருப்போம். அந்தோணியாரின் நாடி செல்கின்ற வேளையில சில நேரங்களிலே நம்முடைய ஜெபங்கள் தாமதப்படுத்தப்படுகின்ற பொழுது, மன்றாட்டுக்கள் தாமதப்படுத்தப்படுகின்ற பொழுது நாம் நம்முடைய விசுவாசத்திலிருந்து சில நேரங்களிலே பிறழ்ந்து வீழ்ந்து விடுகின்றோம். எங்கே உடனடியாக நிறைவேறுகிறது, எங்கே போனால் உடனடியாக நடக்கும் என்றுதான் தேடி ஓடி அழைகின்றோம். அவர்கள் இரத்தம் சிந்தி கட்டி காத்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாக நான் எப்படி எடுத்துக்கொள்கிறேன்? அந்த கிறிஸ்தவ விசுவாசத்தை நான் எந்த சூழ்நிலையிலும், அது இன்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு துன்பமான நொடிந்து வீழ்ந்து போகின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், நான் ஆண்டவர் மீது கொண்ட அந்த விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்கிறேன்?
என்னுடைய விசுவாச பயணத்திலே நான் எப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என்று சிந்திப்போம். வல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.